ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு அரை கப்பு வடித்த சாதம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அரை மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில், 1 ஸ்பூன் ஆயில் போதும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நெய்யும் ஆட் பண்ணுறோம். சாதம் கம்மியாக இருக்குது. உங்களோட சாதத்தோட அளவை பொறுத்து நீங்கள் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க சாப்பாட்டுக்கு இது தாராளமாக 1 ஸ்பூன் எனக்கு போதும். ஸோ 1 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் இதோடய ஆட் பண்ணிடுங்க. எண்ணெயோடைய நெய்யும் ஆட் பண்ணிடுங்க. ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சாப்பாடு கிறிஸ்பியாக அந்த சாப்பிடும்போது அந்த வாயில் கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உளுந்தம்பருப்பு இருந்தால் நிறைய கூட எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நிறைய போட்டிங்கன்னா முறுமுறுன்னு சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ போட்டாச்சு. பாருங்கள் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா மிளகாயை சேர்த்துக்கோங்க. மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும் போது எப்போதுமே கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வறுத்து விட்டாச்சு. நல்லா வாசனை கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க. தேங்காய் முறுமுறுன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக ஒரு பெரட்டி அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் அதில் ஆட் ஆகிற மாதிரி மட்டும் பெரட்டி விட்டிங்கன்னா போதும். சும்மா 1 நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சாதத்தை அதில் சேர்த்து உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சிம்பிளாக 2 நிமிஷத்தில் நம்மளோட ஒரு வெரைட்டி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாகவும் கூட இருக்கும். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. நெய் ஊற்றி தேங்காய் ஆட் பண்ணி இந்த சாதம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் 2 நிமிஷத்தில். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான இது. பாருங்கள் 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூடான சுவையான தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க. நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.